ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபயர் ஆர்ட் கிச்சன். இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளாக தக்காளி சாதம் செய்ய போகிறோம். தக்காளி சாதத்துக்கு பார்த்தீங்கன்னா பாருங்கள், இது அரிசி. இது வந்து நான் வந்து என்ன பண்ணேன், பிரியாணி அரிசி 1 டம்ளர். எப்போ நம்ம சாதம் வடிக்க டம்ளர் 1.5 டம்ளர் போட்டிருக்கேன். நல்லா ஒரு 10 நிமிஷம் கழுவி ஊற வச்சு கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேன். பாருங்கள், அவ்வளோதான் இது வச்சுட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் விட்டோடனே சோம்பு ஒரு 1/4 டீஸ்பூன், ஒரு பிரிஞ்சி இலை, அதுக்கப்புறம் ஒரு பச்சை மிளகா, கொஞ்சோண்டு 2 கிராம்பு, அவ்வளோதான். இது வரைக்கும் பொரிஞ்சோடனே என்ன பண்ணேன், 2 பெரிய பெரிய வெங்காயம் நீள நிலமாக கட் பண்ணி போட்டிருக்கேன். அப்புறம் 2 தக்காளி நீள நிலமாக கட் பண்ணி போட்டிருக்கேன். இது ரெண்டாக எல்லாம் இப்போ வதங்கிடுச்சு. இவ்வளோ தான். இப்போ இது வந்து நல்லா கொஞ்சம் இஞ்சி பூண்டு ஒரு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு போட்டிருக்கேன். இது நம்ம என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது சாப்பிட்றதுக்கு வந்து நம்மளுக்கு பிரியாணி டேஸ்ட் இருக்கும். டெய்லி சாம்பார் ரசம் பொரியல் சாப்பிட்றதுக்கு போல இது வித்தியாசமாக ஒரு நாளைக்கு சாப்பிட்லான்றதுக்காக இது பண்ணியிருக்கேன். இதுக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து நான் வீட்டில் அரைச்சது. இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றும் இல்லை, நம்ம வந்து கடையில் வந்து மினிமம் 1/4 கிலோ கொடுத்தா தான் அரைச்சி தருவாங்க. அதனால நான் என்ன பண்ணேன், நீட்டு காஞ்ச மிளகா ஒரு 100 கிராமும், நம்மளுக்கு அந்த காஷ்மீர் மிளகா இருக்கு இல்லையா, அது 150 கிராம் வாங்கிட்டேன். 2 சேர்த்தா 1/4 கிலோ வந்துருச்சு. மிஷினில் கொடுத்து அரைச்சிட்டேன். கலர்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி சாதம் செய்யறதுக்குலாம் யூஸ் பண்ணிக்கலாம். பிரியாணி இந்த மாதிரி சாதம் நம்மளுக்கு கொஞ்சம் கலர் தேவை இல்லையா, அதுக்காக கொடுத்து அரைச்சிட்டு வந்துட்டேன். அவ்வளோதான். பாருங்கள், இப்போ நான் மிளகாத்தூள் போட்டுட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா போடுறேன், ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் போடுறேன். அவ்வளோதான். இதுக்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா இது நல்லா இப்போ வதக்கலாம். வதக்கிட்டு நம்ம ரைஸ் நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதோட சேர்த்துலாம். சேர்த்துட்டு வந்து 1க்கு 2 டம்ளர் தண்ணி வச்சிடலாம். பாருங்கள், இப்போ ரைஸ் போட்டேன். அவ்வளோதான். 2 வதக்கிட்டு இப்போ நம்ம தண்ணி ஊற்றிடலாம். 2.5 டம்ளர் போட்டிருக்கோம் இல்லையா, 5 டம்ளர் தண்ணி வச்சுட்டு 3 குக்கர் மூடி போட்டு 3 விசில் விட்டுடலாம். அவ்வளோதான், முடிஞ்சது வேலை. பாருங்கள், அவ்வளோதான். பாருங்கள், தண்ணி விட்டுட்டேன், முடிஞ்சிருச்சு. இப்போ லேசாக நம்ம கருவேப்பிலை தூவிட்டு இப்போ விசில் போட்டுடலாம். எதுக்கு நம்ம கருவேப்பிலை தூவினா, நம்ம திறந்து பார்க்கும்போது அப்படியே கலர்ஃபுல்லாக அப்படியே க்ரீனாக நல்லாயிருக்கும், அதுக்காக தான். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து கரெக்டாக 3 விசில் விட்டா பாரு, சரியாக இருக்கும். போயிடுச்சு. இப்போ நம்ம இந்த குக்கர் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் எப்படி இருக்குன்னு. தக்காளி சாதம் எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்கள், கலர்ஃபுல்லாக சாதம் பாருங்கள், அப்படியே வேற வரையாக உதிரியாக இருக்கு பாருங்கள். நம்ம இந்த மாதிரி உட்டு கரண்டி போடும்போது என்னாவே சாதம் உடையாமல் அப்படியே முழுசாக சூப்பராக இருக்கும் பாருங்கள். எவ்வளோ கலர்ஃபுல்லாக எப்படி சூப்பராக இருக்குது பாருங்கள். தக்காளி சாதம் நல்லா ஒரு பிரியாணி வாசனை ஸ்மெல்லுக்கு நல்லாயிருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பாருங்கள், பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, டாட்டா, பாய்.